நீங்கள் இப்படி எடுக்கிறீங்க செக்ஷன் அப்படின்னா அது 65. இது எல்லாம் you are taking this. இது diagonal. அப்போ இந்த hair இப்படி விழும்போது hair ஓட flow கம்மியாக ஓகே. ஸோ நம்ம இப்போ உங்களுக்கு இதை பார்க்கலாம். இது வந்து செக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு செக்ஷன்ஸ் எடுத்து அதை நம்ம அப்படியே கலர் பண்ணோம்னா அது பேர் வந்து ஸ்லைஸ். அதோட பேர் என்னது? ஸ்லைஸ் ஏரியா. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு லைனை விட்டுட்டு இது வீவிங். இது என்னது? வீவிங். இந்த வீவிங்லே வந்து நமக்கு கொஞ்சம் திக்காக எடுத்தோம்னா சங்க்ஸ், மீடியமாக எடுத்தோம்னா ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்தோம்னா அது பேபி லைன்ஸ். ஓகே. ஸோ நம்ம இதுலேயே வந்து நம்ம நிறைய எடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா zigzag. நெக்ஸ்ட் ஒன் வந்து zigzag. முன்ன என்ன பண்ணுவாங்கன்னா இதை எடுத்துட்டு இதில் அப்படியே நமக்கு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா ரைட்டாக ஃபார்ம் பண்ணுவோம், பேக் ஹோம் பண்ணி பண்ணுவாங்க. இந்த பேக் ஹோம் டெக்னிக்கை நீங்கள் வந்து ஸ்லைசிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்லைசிங்க்கும் யூஸ் பண்ணலாம், வீவிங்க்கும் யூஸ் பண்ணலாம், ஜிக்ஸாக்கும் யூஸ் பண்ணலாம். இதை பேக் ஹோம். ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேக் ஹோம் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா ஷார்ட் ஹேர்ஸ் இருக்குல்ல, ஷார்ட் ஹேர்ஸ்லாம் வந்து மேலே தரணும், அப்போ தான் அதில் கலர் ஆகுறாங்க. ஓகே. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இது டிமார்கேஷன் லைன் வராது. டிமார்கேஷன் லைன் என்ன தெரியுமா? நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா ப்ரெஷ், ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். லைன் ஃபார்ம் ஆச்சுன்னா தெரியும்ல, நம்ம அது தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம ப்ரெஷ்ஷை வந்து இப்படி வர்டிக்கலாக போடுவோம். ஓகே, வர்டிக்கலாக நம்ம போடுவோம். அண்ட் நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்படி இருக்கும். நம்ம இந்த மாதிரி பேக் ஹோம் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும்னா வேர்ஜின் ஹேர் எல்லாமே மேலே போயிடும். அதுக்கப்புறமா கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது எல்லாமே கீழே வரும்போது என்ன ஆகும்னா நமக்கு லைன் ஃபார்ம் ஆகாது. ஏன்னா நமக்கு அந்த இடத்துல நேச்சுரல் ஹேர்ஸ் வந்துருச்சுனால நமக்கு அந்த லைன் வந்துடும். ஸோ அந்த ரீசனுக்காக நிறைய பார்க்கணும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இதுலேயே ஆர் டச் இருக்கு. ஆர் டச்ன்றது என்னன்னா இந்த மாதிரி ஒரு செக்ஷன் எடுத்துட்டு ட்ரையர் இது மேலே இப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட் ஹேர்ஸ்லாம் கீழே வரும். அந்த ஹேர்ஸ் இப்படி எடுத்துட்டு நம்ம கலர் பண்ணோம்னா அது ஓகே. இது எல்லாமே கிளாசிக் ஹைலைட்ஸ். மாடர்ன் ஹைலைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் பெயிண்டிங், இந்த பால் ஹேர் கோப்ரை சொல்கிறாங்களா, அதெல்லாம் ஃப்ரீ ஹேண்ட் பெயிண்டிங். நம்ம இந்த மாதிரி ஒரு ஹேரை எடுத்துட்டு அதில் வந்து நம்ம பீப் எடுக்கிறோம்ல, அதை எடுக்காமல் ஒரு லைன் வந்து நம்ம ப்ரெஷ்லேயே ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து ஃப்ரீ ஹேண்ட் பெயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ பேசிக் 4 செக்ஷன்ஸ் எடுக்காம ஓகே பேரலல் செக்ஷன்ஸ் எடுத்து நான் ப்ளே பண்ணுறேன். So, நான் என்ன பண்றேன்னா going at back home பண்ணிட்டு what I'm going to do is கஸ்தூரிக்கா ஒன்றுமே தெரியாது. ஆர் பண்ணுறோம், கீழே போயிடுச்சு.
வீவிங். இப்போ பண்ணது பேக் ஹோமிங். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம்னா zigzag. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்னா வீவிங். ஓகே, ஸோ இது நடுவில் ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ். நெகட்டிவ் ஸ்பேஸ்ன்றது ஒரு தின் லைன் ஆஃப் நேச்சுரல் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது என்னது? ஸோ இதுக்கு அடுத்து zigzag எடுக்கலாமா வீவ் எடுக்கலாமா? zigzag எடுக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது நம்ம வீவ் பண்ணணும். இப்போ zigzag எடுக்கும்போது CM okay boss. So what we do, we wear negative space. கொஞ்சம் தெரியும் அதை கற்றுக்கலாம்டா. Again I am doing a back homing. Back homing color mixing ratio என்ன? 1:1. So போய் உங்களுக்கு நான் என்ன கலர் மிக்ஸ் பண்ணேன்? ரெட் கலர். கூட என்ன வால்யூம் டெவலப்? 20. நார்மல் தான் क्वेश्चन கேக்குது. 40 வால்யூம். டைரக்டா யூஸ் பண்றீங்க. சோ ஹைலைட் இப்போ நான் குளோபலா பண்றேன்னா 20 30 யூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட் வேணும்ல, லிஃப்டிங் வேணும்ல, அது யூஸ் பண்ணுங்க. ஓகே. So I draw point. ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ் நானே விட்டேன். Again we take a line. So even if it would be மைல்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் போகலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறது? zigzag. சொன்னாங்க zigzag-ஆ? ஸ்லைசிங் நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் இந்த 3 இதுவும் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். இல்லைன்னா ஒன்றுக்குள்ளே நம்ம பண்ணிட்டு போனால் எனக்கு வேலை ஈஸி கடகடன்னு முடிஞ்சிடும் எனக்கு. ஸோ நீங்கள் ஹைலைட்ஸில் வந்து நீங்கள் ஸ்லைசிங், பேக்ஹோமிங், வீவிங், ஜிக்ஸாக் இது 4த்தையுமே நீங்கள் கற்றுக்கிறீங்க. பட் அவன் அதே மாதிரி நான் வந்து இந்த ஃபாயில் பேப்பர் ஃபுல் வரைக்குமே நான் எடுத்துகிட்டு வரல. பார்த்தீங்களா? ஐ வில் ஸ்டாப் ஹியர் இட்செல்ஃப். நான் இது வரைக்கும் கொண்டு வர மாட்டேன். ரீசன் ஏன் சொல்லுங்கள்? எஸ், நான் ஃபோல்ட் பண்ணும்போது எனக்கு ரூட் கிட்ட வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பேக் கோமிங்கே பண்ணுறேன். மறுபடியும் இந்த ஃபாயில் அங்கே எடுத்து போய் வச்சுன்னா என்ன ஆகும்? ஃபுல்லாக இதுவும் நீங்கள் வரையும் கேட்டீங்கன்னா ஃபோல்டு வரி பண்ணுறேன். சரி, நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண சாப்பிடுவேன்.
ஜாயின் பண்ணிட்டீங்களா? இங்கெல்லாம் வந்து வெறும் ஃபேக்ட்ரி மட்டும் வரும்போது பார்த்துட்டேன். டீ காஃபி சாப்பிடணும். என்னது தனியாக தனியாக யார் சுவிட்ச் நீரீங்களோ அவங்க வந்து இங்கே கொண்டு வைங்க. நீங்கள் 2 பேரும் எந்திரிச்சு வாங்க. நீங்கள் 2 பேரும் எந்திரிச்சு வருவீங்களாமா? எப்போ சொன்னால் 2 பேரும் எந்திரிச்சு வாங்க. இந்த பவுல் ஒருத்தங்கிட்டையும் அந்த ஹேர் ஒருத்தங்கிட்டையும் கொடுங்க. அங்கே தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களா? நானும் கூட பேசணும்.
நானும் தான் இருக்கேன். நானும் தான் இருக்கேன். எது இதை நீங்கள் எப்போ சொல்லியிருந்தாங்க? அவ்வளோதான் விட்டுருக்கு. நானும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் லுக்லாம் தரேன். எதுலேயுமே இல்லை. வேறு யாராவது பேசுகிறீங்களா? அப்போ நீங்கள் மாற்றி விட்டுட்டு போங்க. ஸோ இப்போ வேறு யாராவது நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க பார்த்துட்டு அவங்க மாற்றி விட்டுட்டு போவாங்க. உங்களை அவங்க இங்கே நிற்கணுமா இல்லை உட்காரணுமான்னு நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க உட்காருவாங்க, நீங்கள் பேசலைன்னா அவங்க நிற்பாங்க. சொல்லு சௌந்தர்யா காயத்ரி. அப்படி என்ன பண்ணுங்க? நாங்களும் dari pedagang yang apa? சாரி, நம்ம முன்னாடியே கன்சல்டேஷன் பண்ணுறோம்ல, கன்சல்டேஷன் டைம்லேயே அவங்கள நான் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் ஸ்கின் அலர்ஜி கொடுக்கலாம், இல்லை சென்சிட்டிவ் ஸ்கின்னை புதுசாக ஏதாவது யூஸ் பண்ணணும். ஸோ அவங்களுக்குலாம் நம்ம பண்ணக்கூடாது. இதுதான் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த கான்ட்ரா இண்டிகேஷன்ஸை மெயினாக வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது எதுன்னு, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வி ஷுடன்ட் டூ. ஓகே. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் அலர்ஜி. ஸ்கேல்பில் ஆல்ரெடி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, சோரியாசிஸ் இருக்குது, அந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு பண்ணிக்கலாம். தேர்டு ப்ராடக்ட் அலர்ஜி. சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும், புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் ரேஷஸ் அந்த மாதிரி வரலாம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பண்ணக்கூடாது. ஃபோர்த் வந்து கட்ஸ் அண்ட் வெட்ஸ். அடிப்பட்ட வெட்டு காயம், ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி ஏதாவது பெருசாக ஆமாம் தெரிஞ்சுக்குவோம்.